வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 14க்கு மேற்பட்ட மாவட்ட வாரியாக தமிழக அரசு சத்துணவுத்துறை மற்றும் விடுதிகளிலிருந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி கம்ப்ளீட்டான வீடியோ வந்து பார்க்க போகிற நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாபை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 950க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பெருசாக கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மினிமம் நீங்கள் தமிழில் நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த தரமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் சேலரி பொறுத்தவரைக்கும் 15,700 அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 50 வரை உங்களுக்கு எல்லாமே இருக்க போது. ரொம்ப நல்ல சேலரி உங்களுக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம கீழே லைக் பட்டன் இருக்கு, பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மொபைல்ல வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசுடைய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை விடுதிலிருந்து நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஒன்னா பார்ப்போம். நம்ம இந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் தரமா அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது, எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. டைரக்டா இன்டர்வியூ வந்து ஆட்கள் வந்து எடுக்க போறாங்க. டோட்டல் நம்பர் வேகன்சி பொறுத்து வந்து 954க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நேம் ஆஃப் த ஜாபை பொறுத்தவரைக்கும் சமையல் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க தமிழ்ல நன்கு எழுதவும் பேசவும் படிக்க தரமா அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து சைவம் மற்றும் அசைவம் வந்து சமைக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சிச்சுன்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. அதுக்கான டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி 11 மாவட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாவட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. பழசு வந்து 11 மாவட்டம். இப்போ லேட்டஸ்டா அறிவிச்ச மாவட்டம் பொறுத்தவரைக்கும் மதுரை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் அறிவிச்சிருக்காங்க. அனைத்து மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் அப்ளை ஃபார்முக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் தாராளமா செக் பண்ணி பாருங்க. வேற டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான வயது வரும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2020 மினிமம் வந்து கண்டிப்பாக 12 டேஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஜெனரல் மற்றும் யூஆருக்கு 30 வரையும், பிசி, எம்பிசி, டிஎன்சி மற்றும் பிசிஎம் வந்து 32 வரையும், எஸ்சி மற்றும் எஸ்டி வந்து அதிகபட்சமா நீங்க 35 வரை சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்ப வேண்டிய முகவரி பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. கவருக்கு மேல விண்ணப்பிக்கும் பதவியின் பேர், எந்த பதவி விண்ணப்பிக்க போறோம் பதவியின் பேர் தெளிவா எழுதிட்டு கீழே டூன் போட்டு அட்ரஸ் எழுத போறீங்க. ஒவ்வொரு நோட்டீஸ்ல அட்ரஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்க மாவட்டம் எதுவும் அந்த மாவட்டம் நோட்டி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா கிளியரான அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மறக்காம நோட் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஃப்ரம்னு போட்டு உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர், பின்கோட் மட்டும் மொபைல் நம்பரை மறக்காம எழுதிக்கோங்க. இது தாராளமா நீங்க ஸ்பீட் போஸ்ட் மூலமா ரெஜிஸ்டர் போது தாராளமா அனுப்பிச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 18/9/2020 டைம் வந்து கொடுத்துருக்காங்க. யார் எலிஜிபிள் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை பத்தி கிளீனா பார்ப்போம் நம்ம இப்ப. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து திருச்சி மாவட்ட நோட்டிஷனுக்கு ஒரு நோட்டிஷன் வச்சு செக் பண்ணி காமிக்கிறவங்க. இதே மாதிரி அனைத்து நோட்டிஷன் இருக்க போது மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எத்தனை பதவி வந்து விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக வேகன்சி எல்லாம் பிரிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி சிஸ்டம் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை இருக்கவங்களும் சரி, முன்னுரிமை இல்லாதவங்களும் சரி வேகன்சி எல்லாம் பிரிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கிளீனா இருக்கு. ஆல்ரெடி இதை பத்தி முழுமையாக எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் நீட்டாவே கொடுத்துருப்பாங்க. மறக்காம செக் பண்ணி பார்த்து தாராளமா அனுப்பிச்சுக்கோங்க. வேற டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ ஒட்டிட்டு வெளியே ஆரம்பிச்சு மேல ஆரம்பி கையெழுத்த மறக்காம போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேரை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்க. வயது என்ன, அப்பா பேர் என்ன, கணவர் பேர் என்ன, அடுத்து பாலினம், இனம் வந்து கேட்கிறாங்க. அடுத்து கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருப்பீங்க, அதோட நம்பர்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து சமையல் வந்து பண்ணி வந்து முன் அனுபவம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டு அடுத்து முன்னுரிமை அடிப்படையில் வருவீங்களா, அது எக்ஸர்சைஸ் ஆகட்டும், ஆதரவற்றவைகள், மாற்றுத்திறனாளிகள், கலப்பு திறமை கேட்டகரியில் வந்தீங்கன்னா மறக்காம எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு சர்டிஃபிகேட் மறக்காம அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, பிரசன்ட் அட்ரஸ் என்ன, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் ஸ்மார்ட் கார்டு நம்பர் எல்லாமே எழுதிட்டு டிக்ளரேஷன் ரீட் பண்ணி பார்த்துட்டு இடம் மற்றும் பேர்லாம் நோட் பண்ணிட்டு இங்க பார்த்தா சைன் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண பத்தி கிளீனா அங்கேயே கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து நீ வைக்கக்கூடிய அனைத்துமான சர்டிஃபிகேட் பார்த்தா ஜெராக்ஸ் வச்சா போதுமானது, எக்கௌண்ட் ஒரிஜினல் வைக்க தேவையில்லை. நீ வைக்கக்கூடிய அனைத்துமான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் மறக்காம செல்ஃப் அட்டஸ்டர் கையெழுத்த மறக்காம போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்ஷீட் அண்ட் டிசி இதை படிச்சுதான் வச்சுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை உங்களுக்கு. அது ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, அப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் வந்து கல்வி பயண சர்டிஃபிகேட் தேவைப்படும் உங்களுக்கு. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் என்ன பத்தி முழுமையாக வீடியோ போட்டாச்சுன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்து ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமை வந்தால் மறக்காம வச்சுக்கோங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்தால் வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சமையல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து தவிர வேறு எதாவது அடிஷனல் போய்க்கு ஆசைப்பட மறக்காம எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு மறக்காம சென்ட் பண்ணிக்கோங்க. வேற டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உபயோகமா இருந்தா வீடியோ உபயோகமா தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஸை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேற எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.